வினோத்தரம் பணிவான வணக்கங்கள். மருதமலைக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா பாம்பாட்டி சித்தருடைய குகைக்கு வந்து பாருங்க. 18 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர், அதாவது இங்க வந்து மெடிடேட் பண்ணதாக தவம் புரிந்ததாக ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. அவரு ஜீவசமாதி அடைந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஜீவசமாதி அமைந்ததா சொல்லப்படுது. ஆனால் நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னாக்கா பாம்பாட்டி சித்தர் கோயில ஒரு 10 நிமிடங்கள் உட்காந்து ஒரு மெடிடேட் பண்ணுங்க. அதை யோகா நெறிகளில் வரக்கூடியவர். நீங்க யோகத்தில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா சித்தர்களை வழிபடும் பொழுது ஒரு 10 நிமிஷம் நீங்க தியானத்தில் அமர்ந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறும். நீங்க மருதமலைக்கு வரீங்க அப்படின்னாக்கா வந்தீங்கன்னாக்கா இடதுபுறமாக படிக்கட்டு இருக்கு, ஸ்டேர்கேஸ் இருக்கு. அது வழியா நீங்க வந்தீங்க அப்படின்னாக்கா கோயில் இருக்கும். உள்ள வந்துட்டு ஐயாவுடைய அமர்ந்திருந்த இடத்த போட்டோ எடுக்கிறது வந்து அலோடு கிடையாது. நீங்க வெளியே வந்துட்டு நீங்க பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சித்தர் இருக்காரு அப்படின்றதுமே நீங்க தெளிவுபடுத்தலாம். வாழ்க யோகம், யோகம் நடக்கும். அடுத்த பதில கண்டிப்பா சந்திக்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க, பலம் பெறலாம். நன்றி.